ஹாய் ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் திவ்யா. நான் ஒரு 2 ஆர் 3 டேஸாக வந்து எந்த ஒரு வீடியோவுமே அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். அது வந்து என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து கோவில் ட்ரிப்பு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போன கோவில் வந்து சேலமில் இருக்கிற பெரிய முருகர் சிலை தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து புளி சாதம், கோவில்னாலே புளி சாதம் ஃபேமஸ் இல்லையா, அதனால் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நாங்கள் ரூம் எடுத்து தங்கினோம். ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங் தான் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஒட்டச்சத்திரம்ன்ற இடத்துல வந்துட்டு கோவில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோவில், நீங்கள் வேண்டுதல் வச்சா அங்கே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து காலையில் போய் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து கருப்பசாமி தான் வந்து காவ காத்து நின்றுட்டு இருந்தார். கருப்பசாமிக்கு பின்னாடி தான் வந்து முருகரே இருந்தார். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த கோவில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள முருகரை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஃபோனை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று கருப்பசாமியை மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பழனிக்கு போகலான்னு பிளான் பண்ணி பழனிக்கு போயிட்டோம். பழனிக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்திரை 1 வந்து பர்த்டே. எங்களால் வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து என் அக்கா பையன், என் தங்கச்சி 3 பேரையும் வர வச்சுட்டு நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து அன்றைக்கி கேக் வெட்டி எந்த செலிப்ரேஷனும் பண்ணல. அப்புறம் என் தங்கச்சி எங்கள் அக்கா வந்ததெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் நாங்கள் அவங்க பழனியில் வந்துட்டு அவங்கள நாங்கள் தேடுறதுக்குள்ளே ஒரு பாடாக போயிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு கீழவே வந்து ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பழனியில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு கீழே வரதுக்கே எங்களுக்கு 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 4 மணிக்கு தான் வந்து லஞ்சே முடித்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் ஈசா கோயில் கிளம்பிட்டோம். என் தங்கச்சியும் என் அக்காவும் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, சென்னைக்கு. என் அக்கா பையனை மட்டும் என்கிட்டயே விட்டுட்டாங்க, அவனுக்கு என்ன ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து நாங்கள் ஈசா கோவில் போயிட்டு அங்கே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நைட்டு தான் போனோம் நாங்கள். அதனால் நைட் டைமில் போன உடனே உங்களுக்கே தெரியும் இல்லையா, எந்த வீடியோவும் எந்த ஒரு ஃபோட்டோஸும் அதிகமாக எடுக்க முடியல. சரி நானும் லைட்டை வச்சு எப்படியோ ஒரு வழியாக நான் வீடியோ எடுத்துட்டேன். அடுத்து வந்து நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்ட்டே அவன் கம்மி பண்ண மாட்டான்ட்டான், 3000 ரூபா பிடிங்கிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து மருதமலை கிளம்பிட்டோம். மருதமலையிலேயும் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மா வந்து தொட்டில் வாங்கி கட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து தொட்டில் வாங்கி கட்டிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். என்ன பிடிச்சிருந்தா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனே உங்களுக்கு வரும்.